ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே நம்ம 85Kல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு i5 12th ஜென்ரேஷன் ஒர்க் ஸ்டேஷன் டெஸ்க்டாப் அசம்பிள் பண்ணியிருந்தோம். சேம் இன்னைக்கு அதே தான் பண்ணுறோம். இதில் என்ன சேஞ்சஸ்னா, அதில் DDR4 ரேம் வச்சு பண்ணியிருந்தோம். அதுக்கு பதில் இதில் நம்ம DDR5 ரேம் வச்சு பண்ணுறோம். ரெண்டாவது கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 1650 கிராஃபிக்ஸ் கார்டு பண்ணியிருந்தோம். இதில் 3050 கிராஃபிக்ஸ் கார்டு பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக அசம்பிள் பண்ணி செக் பண்ணுவோம். கடைசியாக இதே i5 12th ஜென் ப்ராசருக்கு நம்ம B660M ஒய்ஃபை மதர்போர்டு போட்டு ஒரு கேமிங் சிஸ்டம் அசம்பிள் பண்ணோம். நம்ம அதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கூட வேணும் அப்படிங்கிறக்காண்டி B760 கேமிங் மதர்போர்டு போட்டு அசம்பிள் பண்ண போகிறோம். நல்லா அதோட பாக்ஸே வெயிட்டாக தான் இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு போர்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதோட போர்டு காஸ்ட்டே பார்த்தோம்னா உங்களுக்கு அரௌண்டு 23,000 வரும். இது வந்து ஒய்ஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர், மதர் போர்டு, போர்டு நல்லா வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. உள்ள வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்டிக்கர், ஹீப்சிங் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. டேக் கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ்எம்பிஎஸ் எல்லாம் கேபினெட்டில் இது பண்ணுறதுக்கு டேக் கொடுத்துருக்காங்க. ஒரு கீ செயின் கொடுத்துருக்காங்க. நம்ம NVMe போடுறதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. NVMe போட்டோம்னா அதுக்குரிய ஹீப்சிங் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. SSD ஹார்டு, நம்ம நார்மல் ஹார்ட் டிஸ்க் போடும்போது அதுக்குரிய SSD நார்மலோ ஏதோ போடும்போது அதுக்குரிய சட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுபோக அவங்க வழக்கம் போல் யூசர் மேனுவல் சொல்லி உள்ள ஒரு புக் அடித்து வச்சுருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு இதை பிறகு சாவகாசமாக படிச்சுக்கலாம். இருக்குது ROG. நம்ம SSD வேணும்னா இந்த ஹீப்சிங் கடியில் SSD அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். NVMe இதில் எல்லாமே ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. ரேம் ஸ்லாட் 4 போட்டுக்கலாம், 2 SSD போட்டுக்கலாம், கிராஃபிக்ஸ் கார்டும் 2 போட்டுக்கலாம். ROG இதுதான் இதோட மெயின். இது வந்து உங்களுக்கு போர்டு ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ரெண்டாவது கேமிங் போர்டுங்கிறக்காண்டி உங்கள் பின்னாடி கொடுத்துருக்க வாசகத்தை பார்த்தீங்களா, கேம் ஃபர்ஸ்ட் ஒர்க் செகண்ட், இப்படி போட்டால் யார் வேலை பார்ப்பா. வாங்க அடுத்ததாக அன்பாக்ஸ் பண்ணுவோம். பட்ஜெட்டின் காரணமாக SSD ஹார்ட் டிஸ்க் நார்மல் 1 TB பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேம். இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ரேம் வந்து அன்பாக்ஸ் பண்ணதில்லை. இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண எல்லா கான்ஃபிகரேஷன்லையுமே நார்மல் ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எதுக்காண்டி இந்த ரேம் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம்னா, ஆல்ரெடி நம்ம போர்டு வந்து DDR5 அப்கிரேடபிள் போர்டாக போகிறோம். இந்த ரேம் போகும்போது அவங்க ஹீட்டு, இது ரேமில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை வந்து இந்த ரேம் மேலே இருக்க ஹீப்சிங் வந்து குறைச்சி கொடுக்கும். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ரேம். நம்ம நார்மல் ரேம் பார்த்தீங்கன்னா வெறும் சிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது உள்ள அதே தான், மேலே வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஹீட் சிங்க் மட்டும் இருக்கும். இந்த ஹீட் சிங்கோட பர்பஸ் என்னென்னா ரேம் பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆச்சுன்னா அந்த ஹீட்டை இது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக கிராஃபிக்ஸ் கார்டை ஓப்பன் பண்ணுவோம். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ண ஹெச்பி ஒர்க் ஸ்டேஷனுக்குரிய கிராஃபிக்ஸ் கார்டு. ஹெச்பி ஒர்க் ஸ்டேஷனில் சிங்கிள் ஃபேன் போட்டிருப்போம். இது அதிலே டூயல் ஃபேன். சேம் ஹெச்பி ஒர்க் ஸ்டேஷனுக்கு பண்ண அதே 3050 கிராஃபிக்ஸ் கார்டு தான். அதில் நம்ம சிங்கிள் ஃபேனாக பண்ணியிருப்போம். இது வந்து டூயல் ஃபேன் ஆகுது, அவ்வளோதான் வித்தியாசம். எஸ்எம்பிஎஸ் ப்ராசர்லாம் ஏன் அன்பாக்ஸ் பண்ணலன்னா நம்ம 85K பட்ஜெட்டில் பண்ண அதே சேம் ப்ராசர் சேம் எஸ்எம்பிஎஸ் தான் பண்ணுறோம். அதனால் அந்த இதை அன்பாக்ஸ் பண்ணலை. வாங்க இது எல்லாத்தையும் கேபினெட்டுக்குள்ள அசம்பிள் பண்ணிடுவோம். நம்ம வெளியே வச்சு பார்த்தா எல்லாத்தையுமே உள்ளே அசம்பிள் பண்ணியாச்சு. இந்த இருக்குது நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு மாட்டியிருக்கோம். கிராஃபிக்ஸ் கார்டுக்கு வந்து எஸ்எம்பிஎஸ்லேருந்து பிசிஐ பவர் சப்ளை வருது. இது வந்து சிபியூ போகிற பவரு, இது வந்து மதர் போர்டுக்கு போகிற பவரு. இது யூஎஸ்பி 3.0க்கான முன்னாடி கேபினெட்டில் உள்ள யூஎஸ்பி 3.0க்கான கேபிள் இந்த வந்திருக்கு. சப்போஸ் நம்ம கேபினெட்டில் சி டைப் முன்னாடி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு இங்கே இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி வந்திருக்கு. இந்த இதில் அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபியூச்சரில் எதுவும் கிராஃபிக்ஸ் கார்டு கலட்டோம்னா அதை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது ரிலீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முந்தின போர்ட்லலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. இது மற்ற எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். பவரு, நார்மல் யூஎஸ்பி, மற்ற எல்லாமே சேம் டு சேம் தான். வேறு இந்த போர்டில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேக் சைடு பயாஸ் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. பயாஸ் ஃப்ளாக் இது எதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட்டு புஷ் டைப் பட்டன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது போர்டில் ஒரு சி டைப் வருது, 2 சி டைப் வருது, 2 யூஎஸ்பி 3.0, யூஎஸ்பி, HDMI, DP, LAN 2.5 GHz, ஒய்ஃபை. நம்ம இந்த ஒய்ஃபை எக்ஸ்டெண்டரை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஒய்ஃபை ரேஞ்சை கூட்டிக்கலாம். இது வந்து ஆடியோ ஜாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இந்த போர்டில் பெருசாக எதுவும் புதுசாக இல்லை. மற்றெல்லாம் மாசிட்டிஸ் நம்ம ப்ரீவியஸ் பவுலில் பார்த்தது தான். வாங்க இதை ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்களா ஒரு ஜிபோலில் லைட் எரியுது. சூப்பராக லைட் எரியுதா? ஆன் பண்ணுவோம். எல்லாம் சாமி நல்லா கும்பிட்டுக்கோங்க. ஆன் பண்ணோடனே பார்த்தீங்களா ஜிகி ஜிகி ஜிகின்னு லைட் எரியுது. இந்த மாதிரி ஹையர் எண்ட் போர்டு போகிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த எல்இடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வரிசையாக கலர் மாறும். கடைசியாக ஒயிட் வந்துருச்சுன்னா உங்கள் சிபியூ எல்லாம் ஆன் ஆயிடுச்சுங்கிறத, போர்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை ஆஃப் பண்ணி காட்டேன் ஃபஸ்ட்லேருந்து ஆன் ஆகும்போது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோன்னே அந்த இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வரிசையாக கொடுத்துருக்காங்க. டிராம், சிபியூ அப்படின்னு வரிசையாக அந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ ஆன் பண்ணோடனே அது ஒவ்வொரு லைட்டாக இதாகும், ஒவ்வொன்றா லோட் ஆகும்போது ஒவ்வொரு லைட்டாக இதாகும். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரெட் எரியுது, அடுத்து ஆரஞ்ச்,
இப்போ உங்களுக்கு நார்மல் பூட் ஆயிடுச்சு, பூட்டிங் மெனுக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆரஞ்சு லைட் வந்து அடுத்து ஆஃப் ஆகிட்டு ஒயிட்டாக மாறும். மாறிடுச்சுன்னா உங்கள் சிபியூ வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஒயிட் வந்துருச்சு பார்த்தீங்களா? இது வந்து நம்ம மானிட்டர் மாற்றாமே நம்ம சிஸ்டத்தோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். மேலே இது வந்து டெம்பர் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் உள்ள உங்கள் இதில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் இந்த கண்ணாடி வழியாக நன்றாக பார்த்துக்கொள்ளலாம். குக்கும் ஆஃப் பண்ணிடுவா ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக நம்ம டெஸ்க்டாப் அசம்பிள் பண்ண டெஸ்க்டாப் வந்து ஆன் பண்ணி டிஸ்பிளே வர வச்சிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணப்போ பூட் ஆகி ஓஎஸ்குள்ளெல்லாம் சிஸ்டம்லாம் பூட் ஆயிடுச்சு. பட் ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணப்போ டிஸ்பிளே வரல. நம்ம ஆல்ரெடி சொன்ன கான்ஃபிகரேஷன் i5 12th ஜென்ரேஷன், DDR5 RAM இது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஃபஸ்ட் டைம் டிஸ்பிளே வரல. என்ன ரீசன் பார்த்தோம்னா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் அசம்பிள் பண்ணப்போ மாட்டியிருந்தோம். அதில் மாட்டினப்போ டிஸ்பிளே வரல. அதே இதில் கிராஃபிக்ஸ் கார்டை கலாட்டி நம்ம செகண்ட் ஸ்லாட்டில் போட்டு ஆன் பண்ணோம்னு டிஸ்பிளே வந்துச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. போர்டில் வந்து அடிஷ்னலாக ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த இதில் எஸ்எம்பிஎஸ்லேருந்து பவர் எடுத்து கொடுத்தா தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வந்து பவர் சப்ளை வரும். ஸோ நம்ம இந்த போர்டு செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நம்ம இதுக்கு 450 வாட் எஸ்எம்பிஎஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு பதிலாக அபோவ் 650 வாட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தோம்னா அதில் அந்த போர்டுக்கு கொடுக்குற அடிஷ்னல் பவர் சப்ளை இருக்கும் கண்டிப்பாக. அது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இப்போ கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஃபஸ்ட் ஸ்லாட்டில் போட்டே ஒர்க் ஆகும். இப்போ இது வந்து நம்ம 30 சீரீஸுங்கிறனால நோ ப்ராப்ளம், இந்த அடிஷ்னல் ஸ்லாட்டில் எடுத்துக்கிடுச்சு. இதே இது இன்னும் ஹையர் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போனோம்னா கண்டிப்பான முறையில் நம்ம 650 வாட் எஸ்எம்பிஎஸ் போய் அந்த அடிஷ்னல் பவர் சப்ளை கொடுத்து ஃபஸ்ட் ஸ்லாட்டில் போட்டு ஒர்க் பண்ணால் தான் டிஸ்பிளே வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வேறு எதுவும் வீடியோஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.